ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்ட்டா ஃபைன் ஒயின் தாங்க. ஃபைன் ஒன் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ரெஃபர், நோ இன்வெஸ்ட், நோ அப்கிரேட். ஓகேவா? ஸோ எதுவுமே யாருமே பண்ண வேணாம். இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும், ஸ்டாப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 10 நாள் இல்லை, ஒரு 20 நாள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஆஃபர்ஸ்லாம் ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்பில் நிறைய கதை மெசேஜ் போட்டிருக்காங்க. பேமெண்ட் லேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இது பண்ணுங்கள். ஓகேவா? எப்போவுமே ஒரு ஆப்பு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அது ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைன் ஒயின் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் போகலாம். ஓகேவா? அதிகபட்சமாக இன்னும் ஒரு 20 நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாருமே அப்கிரேடோ இல்லை ரெஃபரோ பண்ண வேணாம். பண்ணவங்க போதும். ஓகேவா? இந்த 1 வீக்கில் இந்த வீக்கில் பண்ணியிருந்தவங்க ஓரளவுக்கு போட்ட காசோட கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுக்கு மேலே யாரும் பண்ண வேணாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருந்தேன். நம்ம எந்த ஒரு ஆப்புமே வேறவங்கள வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒருத்தரை சேர்த்தி விட்றேன் அப்படின்ற மாதிரி நான் யாருக்கும் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விருப்பமாக இருந்தால் அது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியாக அது நம்மளுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்கவங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெய்லி ஆப்ஸ் பற்றின நியூஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பில் விட்ராவல்ன்ற மெசேஜ் தான் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தர். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் எந்த ஆப் பற்றினும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எனக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நல்லா போகும் அப்படின்னு சொல்கிற ஆப் மட்டும் தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னாவும் அது ஒரு நல்லா போகக்கூடிய ஆப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக்கு இல்லை 10 டேஸ், மேக்ஸிமம் 20 டேஸ், மினிமம் 10 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அதுக்காகவாவது மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் எல்லாமே நம்ம கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் ஒயினில் போதும். இது வரைக்கும் யாரும் ரீசார்ஜ் பண்ண வேணாம். இதுக்கு மேலே அப்கிரேடும் பண்ண வேணாம், ரெஃபரும் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.